ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். என் பேர் விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத் அண்ட் பிஜி வெங்கட். சிஎல் ரெவ்யூ செம்மையாக போச்சு ப்ரோ. ரெவ்யூ போகிறதுக்கு முன்னாடி அட்மின் வேலையை மட்டும் முடிச்சிடலாம் குயிக்காக. மக்களே, நாங்கள் போன வீடியோலையும் சொன்னோம், நாங்கள் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு, வியூஸ் ரொம்ப குறையுது அப்படின்ட்டு. பட் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு வியூவு. அதே தான் நான் உங்கள்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டை வந்து ஷார்ட்டாக கிறிஸ்பராகவும் ரொம்ப கிளியராகவும் வைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருங்க. ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம ரெவ்யூக்குள்ளே ஜம்ப் ஆயிடலாம் ப்ரோ. மேட்சஸ்லாம் பார்த்தீங்களா? 4 மேட்ச் தான். நான் வந்து என்ன ரியல் மேட்ரிட் பேன் கொஞ்சம் லைவ் பார்த்தேன். இதெல்லாம் ஹைலைட்ஸ் தான் போல. அந்த மேட்ச் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த நாளில். ஆமா, இது பார்க்கா அத்லட்டிகோ மேட்சும் நல்லா போச்சு. மீதி 2 மேட்சும் ரிசல்ட் முன்னாடி தெரிஞ்சிருச்சு எப்படியும் அவங்க தான் போவாங்கன்னு. இந்த 2 மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. ஓகே, பிஜி வெங்கட் ப்ரோ, நீங்கள் இங்கே இருக்கீங்க. அர்சனல் பற்றி நம்ம சொல்லிடலாம். அதாவது ஒரு டீம் வந்து ரொம்ப நாளாக சக்ஸஸே பார்க்கல அப்படிங்கிற போது இந்த மாதிரி டர்ட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஓல்டு ஸ்கூல் ஃபுட்பால். அப்படியே பஸ்ஸை போட்டு பார்க் பண்ணிவிட்டு எந்த சான்ஸும் எடுக்காமல் சேஃபாக விளையாடுறது கரெக்டாக இல்லைன்னா இல்லை, இப்படி விளையாடாமல் நம்ம போல்டாக போய் விளையாடுறது கரெக்டாக. எது நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆர்சனல் ஃபேன்ஸு? எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு எதிர்பார்ப்பீங்களா இல்லை லைக் வந்து ஃப்ரண்ட் ட்ரீ பார்த்தீங்கன்னா கியோகரஸ், மாடுவேக்கே, மார்டினெல்லி ரொம்ப கஷ்டம்தான் அவங்கள வச்சு ஹை ஃப்ளைட் வர்றதெல்லாம். ரொம்ப மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டச்லாம் ரொம்ப பேடாக இருக்குது அவங்களுக்கு. ஒரு பால் ஹோல்ட் பண்ணி டக்குன்னு லே ஆஃப் பண்ண மாட்டாங்க டீம்மேட்ஸுக்கு. ஸோ மெயின் இப்போ ஜாக்கா, ட்ரோசாட் அவங்களாம் ஆடுறதுக்கு வி கேனாட் டெல் எனி திங் அபவுட் திஸ் டீம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஆனால் சின்ஸ் கரபோ கப் ஃபைனல்லேருந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுனில் தான் போயிட்டுருக்கு. எக்ஸியும் அவ்வளோவா கிரியேட் பண்ணல. கரபோ கப்லேருந்து ஒரு 3 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸி ரொம்ப இந்த சீசன்லேயே லோவஸ்ட். அது நார்மலாக இன்ட்டு 2 டைம்ஸ் எடுப்போம் எக்ஸி. இப்போல்லாம் ஆவரேஜாக 0.6 0.7 தான் எடுக்கிறோம் எக்ஸி ஓப்பன் பிளேல. போர்மர் கேமில் 0.2 எக்ஸி தான் எடுத்தோம். ஸோ இதுதான் கிளியர் கேம் பிளானா நம்மளுக்கு? அப்போ வந்து ஏன்னா வந்து அட்டாக்கர்ஸ் எல்லாமே வந்து வியர் அவுட் ஆஃப் ஃபிட்னஸில் இருக்காங்க. ஒரு ஃபிசிக்கே இல்லாமல், ஃபிட்னஸ் இல்லாமல் நிறைய மேட்ச் விளாண்டுட்டாங்க, எல்லா கப்லையும் இருந்தாங்க. ஸோ அந்த அட்டாக்கர்ஸ் கொஞ்சம் வியர் அவுட் ஆகிறப்ப சரி நம்ம டிஃபென்ஸில் போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ முரினோ, நம்ம அர்ஷத் ப்ரோக்கு தெரியும், செல்சி முரினோ இருந்த டைமில் வந்து அப்படி தான் பார்க் பண்ணிடுவான் பஸ்ஸை. கவுண்டரில் மட்டும்தான் போடுவான், சூப்பராக போடுவான். இவன் கவுண்டர்லேயும் எடுக்காமல், சான்ஸ் எடுக்காமல் இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண வேண்டிய இதில் வந்து ஷார்ட் எடுத்துகிட்டு இருந்தான் அவன். சிக்ஸர், அதுவும் மிடில் ஆஃப் தி அஸ்டன் வில்லா மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. சிக்ஸராக போச்சு எல்லாமே. இப்போ ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வந்தேன், மறந்துருச்சு. ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்ஜுரி, ஓடிகார்டு ஒரு மேட்ச் வரான், திருப்பி காணாமல் போயிடுறான். எஸ்ஐ இப்போ தான் ரிட்டர்ன் வந்தான். ஸோ டென்ஸே இல்லை. ஸோ போர்ன்மர் கேமில் வி ஹேவ் டு பிளே ஹேவர்ட்ஸ் வந்து 10ல் டாங்கி தான் சொல்லுவானுங்க அவனை எல்லாரும். அப்போ இருந்து டச்சு அப்பப்போ டெனிஸ் பெர்கேன் மாதிரி டச் அண்ட் ஃபினிஷ்லாம் இருப்பான். பட் சில சிம்பிள் இதெல்லாம் ரொம்ப ஷோ பண்ணுவான். சிம்பிள் பாஸு, சிம்பிள் டச் எல்லாம், ஹெட்டர்ஸ் எல்லாம் வின் பண்ணுவான். பட் மீதி கேம் ஆன் த கிரவுண்ட் கேம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு அவன்கிட்ட. ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் வந்து நல்லா பல்க் போட்டு மசில்லாம் நல்லா மஸ்குலராக இருந்தான். ஸோ அந்த இன்னொரு இன்ஜுரி செட்பேக் வந்ததுலேருந்து அப்படியே மசில்லாம் போயிடுச்சு அவனுக்கு. திருப்பி பழைய மாதிரி லீனாக இருந்தான். ஸோ 2 டிஎம் ஆடுறது தான் எனக்கு தெரிஞ்ச பிகஸ்ட் மிஸ்டேக். பட் வந்து வி டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ் ரைட் நவ். ஏன்னா அங்கிட்ட 2 10 இல்லை இப்போ. ஸோ இந்த வீக்கெண்ட் வேணா ஓடிகார்ட் அண்ட் எஸ்ஏ சேம் டைம் பெஞ்சு அண்ட் ஃபீல்டில் இருப்பானுங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ வி ஹேவ் டு சி வாட் ஹேப்பன்ஸ் திஸ் வீக்கெண்ட். ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்களா அர்ஷத் ப்ரோ? நீங்கள் உங்கள் தாட்ஸ் என்ன? ஆர்சனல் மேட்ச்லாம் நான் பார்க்கல. எதுக்கு ஹைலைட்ஸ் கூட பார்க்கல. 0-0 பார்த்தோன்னா சரி முடிவாயிடுச்சு. ஹைலைட்ஸ் பார்க்க போனேன் யூடியூப்ல, சோனி லிவ்ல. அவன் வந்து
டீம் லைனப் ஃபார்மேஷன் எல்லாம் காமிக்கிறது 2 நிமிஷம் காட்டிக்கிறானுங்க. ஹைலைட்ஸ்னு ஒரு 2 நிமிஷம். ஆமா. இருக்கிற 12 மினிட்ஸ்ல முடிஞ்சிருச்சு இதே 2 வீடியோ. நிமிஷம். ஹைலைட்ஸ் காட்டக்கூடாது இல்ல. ஆக்சுவலா இது ஒரு ஸ்டாட் பார்த்தேன். இந்த லோயஸ்ட் எக்ஸி ஆமா. இந்த யூசுவல் கேம்லயே லோயஸ்ட் எக்ஸி வந்து ஏதோ லாஸ்ட் 5 இயர்ஸா எவ்வளவு கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மேட்ச் சுமாரா தான் போச்சு. ஸ்போர்ட்டிங் எதுவும் அட்டாக் பண்ணல. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இது வந்து அவங்களுக்கு பெரிய ஆர்சனல் அட்டாக்கர்ஸ் இல்ல. ரொம்ப லக்கி ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு 15வது நிமிஷத்துலேயே வந்து ஸ்போர்ட்டிங்க்கு ஒரு சான்ஸ் வரும். அவங்க டீம் பற்றி பேசலாம் நம்ம. ஒரு ஒரு இது கிராஸ் பாரில் ஒன்று அடிப்பானுங்க. வெரி வெரி லக்கி. அதுவும் ராயா வந்து பழைய ராயா மாதிரியே இல்லை கீப்பரு. இதெல்லாம் வந்து ஈஸியாக விட்டான் இந்த மேட்ச். ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடைசியில் 90+4 மினிட்லேயுமே வந்து ஒரு லாங் த்ரோ போடுவானுங்க ஸ்போர்ட்டிங்கு. அந்த லாங் த்ரோமே வந்து கோல் போக வேண்டிய சான்ஸ். ரொம்ப ரொம்ப லக்கி எஸ்கேப்பு. ஆமா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லெக்லயே ஒரு நீங்க சொன்ன கிராஸ் பார் ஒன்று படம். அந்த டியோமெண்ட் ஒரு பாஸ் பண்ணுவான், செம்மையான பாஸ். அது வந்து அந்த பேக் ஆங்கிள் வந்து காமிச்சிருப்பாங்க, பயங்கரமான பாஸ். ஒன்னு போயிட்டு அவன் கிராஸ் பால் அடிப்பான் அந்த ஒரு பிளேயர் லெஃப்ட் விங்கர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப டைட்டான மேட்ச் தான். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு அட்டேட்டா தான் இந்த டாக்டிஸ் போறானு தோணுது. பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகுறாங்க. இருந்தாலும் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு இப்போ கியோக்கரஸ், மார்டினலி, மடுவைக்கெல்லாம் கொஞ்சம் கவுண்டர் அட்டாக்கிங் பிளேயர்ஸ். அவங்கள வச்சு இந்த மாதிரி பால் ரொட்டேஷன் பண்ணி பொசிஷன் ஃபுட்பால் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு இந்த மேட்ச் அவனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மேட்ச். எனக்கு இந்த கடைசி 2 இந்த மேட்ச் யூஸ் பண்ணி அவன் ஃபுல்லா அட்டாக் போயிருக்கணும். பாத்துக்கலாம்டா, எப்படி அவங்க ஒண்ணு போட்டா நம்ம ஒண்ணு போட்டுடலாம், எப்படி ஆல்ரெடி 1-0 லீட்ல இருக்காங்க, ஃபுல்லா அட்டாக் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மேட்சும் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் அப்ரோச் போனனால இப்போ கடைசி 2 வந்து எல்லா மேட்சும் டிஃபென்சிவ் அப்ரோச் போனோம். ஏன்னா எல்லா மேட்சுமே அவனுக்கு குரூஷியல் தான். ஒரு மேட்ச்ல கூட ஸ்லிப் ஆக முடியாது. இந்த மேட்சும் அவனுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது மாதிரி ஒரு சாம்பிள் சைஸ் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஹாஃபாவது நல்ல அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடி பார்த்துருக்கலாம் இவங்க அட்டாக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னு. ஆனா அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, அது எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ கடைசி 2 ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ரோச்சும் போவான்னு தோணுது. எனக்கு அட்டாக்கிங் வாய்ப்பே இல்லை. மிஸ் பண்ணுறதோட இப்போ பாக்ஸ்குள்ளே போய் வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணி மிஸ் பண்ணுறது வேற. இவங்க அதே வந்து சான்ஸ் ஷாட் எடுக்கிறதே இந்த அஸ்டன் வில்லாலாம் எடுப்பானுங்க பார்த்துருக்கீங்களா? அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து ஷாக்கர் போட ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருந்தானுங்க. எஸ்ஏ ஆகட்டும், ரைஸ் ஆமா ஆகட்டும். யா அதான் நீங்க ஆக்சுவலா சொன்ன இன்னொன்னு எக்ஸியே ஒன்று இல்லையே சொல்லுவாங்க. கடைசி 4 மேட்சா. ம் அந்த கிரியேட்டே பண்றது இல்ல. நீங்க அந்த ஒடிகார்டு, ஆனா ஒடிகார்டு ஒரு மேட்ச் இருந்தாம்ல ஆக்சுவலா அந்த சிட்டி மேட்ச் இருந்தானே, அந்த ஒரு 2-3 மேட்ச் அவன் இருந்துமே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கிரியேஷன் ஆகுறது இல்ல. ஏன்னா அந்த ம் மேக்ஸ் கவுமன் அவனை இறக்குனாதான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு யா 2-3 ஷாட்ஸ் வருது. யா ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, லைக் நான் வந்து ரொம்ப நாளா என்ன நினைச்சேன், ஃபெட்டிங்னால தான் இப்படி ஆடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ம் லைக் லாஸ்ட் வீடியோலாம் சொன்னேன் நான். பட் அப்புறம் தான் லைக் ரொம்ப கான்ஃபிடன்ஸ், அந்த ப்ரெஷர், அந்த நர்வஸ்னஸ்னால தான் இப்படி ஆடுறானுங்க. லைக் அந்த கான்ஃபிடன்ஸே இல்லைன்னா லைக் அந்த ம் யூ டோன்ட் ஹேவ் ஸ்ப்ரிங் இன் யர் ஸ்டெப் அப்படின்வானுங்க. லைக் டக்கு டக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸோட ஒரு ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டானுங்க. ஸோ ஒரு ஸ்லைட் செல்ஃப் டவுட் இருந்தால் கூட லைக் நார்மல் சிம்பிள் பாசஸ், சிம்பிள் டச் எல்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ ஐ திங்க் அந்த மென்டாலிட்டி தான் ரொம்ப இது ம் பிரச்சனையாக இருக்குது. லைக் லாஸ்ட் 4 games ஃபெட்டிக் ரொம்ப ஒன்றும் அஃபெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ யா மென்டாலிட்டி தான். இல்ல அதை நீங்க சொல்ல பிளேயர்ஸை விட எனக்கு தெரிஞ்சு அட்டேட்டா கிட்டே அந்த மென்டாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. மேனேஜர் இருந்தா அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த மென்டாலிட்டி வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிட்டிலாம் வந்து பெப்ட் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த இதுல வந்து பயங்கரமா ஆடுறாங்க. ஸோ வந்து ம் அந்த மேனேஜர் அட்டேட்டா வந்து இன்னும் கொஞ்சம் போல்டா அப்ரோச் எடுத்து இந்த மாதிரி சரி அட்டாக்கிங் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி ஒரு 4-5 கேம் வந்து அந்த ஒரு அப்ரோச் எடுத்திருந்தானா எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸும் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்கியூட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவனே வந்து இந்த மாதிரி பால் கண்ட்ரோல் தான், பாலை விடவே கூடாதுன்னு ஒரு அப்ரோச் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளேயர்ஸ் ஆடுறாங்க. யா இப்போ அடுத்த மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனும் ஹராம் பால் போடுவான், இவனும் ஹராம் பால் போடுவான். இப்போ செம தூக்கம் வரும் அத்லட்டிகோ மேட்ரிட். ஆமா ஆமா. ஆனால் அத்லட்டிகோ மேட்ரிட் வந்து அட்டாக்கிங்கில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த சீசன்லாம். சூப்பராக ஏன்னா ஆடிட்டு இருக்காங்க. அவங்களோட அட்டாக்கர்ஸ் வந்து இன்னும் கிளினிக்கல். அது வந்து கிளினிக்கல். யா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனா அத்லெட்டிக் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஓட்டதான். எனக்கு ஆமாம். அர்சனல் கொஞ்சம் அட்டாக்கிங் அப்ரோச் போனா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா இதே ம் அப்ரோச் போனா இது அத்லெட்டிகோ ஈஸியா வின் பண்ணுவேன். யா அண்ட் அடுத்த கேமுமே பெரிய கேம் மேன்செஸ்டர் சிட்டியோட. ஸோ எப்படி போவாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த பெப்பிட்ட வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த 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 ஒரு 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 லைட்டை காட்டிட்டா போகுதும், அவன் வந்து டக்குன்னு உள்ளே பூந்துருவான். அந்த மாதிரியான ஆள் அவன். பூந்துட்டான், அதான் ஆல்ரெடி பூந்தாச்சே. ம் ஏன்னா சாக்கா வேற அவுட்னு நினைக்கிறேன்.
ஆனா அவனுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு, ஸ்டாட் பார்த்தேன். 13 மேட்ச் சிட்டியோட ஆடிக்கான், 13 மேட்ச்ல 10 லாஸ் 3 டிரா. ஆனா சாக்கா இல்ல, நல்லா தான் நினைக்கிறேன் அர்சனலுக்கு. லாஸ்ட் சீசன் 5-1 கூட சாக்கா இல்ல நாங்க அடிக்கும் போது. இல்ல அதான் நீங்க வின் பண்ண மேட்ச் அவன் இல்ல. யா இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. 0-0 ட்ரா ஆச்சு. ஸோ 1-0 அக்ரிகேட்டில் அர்சனல் உள்ளே போயிருக்காங்க செமிஸு. அடுத்த மேட்ச்குள்ளே வந்துடலாம் அப்படியே. பார்சிலோனா வெர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட். ப்ரோ இது வந்து இந்த சீசன்லேயே ஒரு 5வது கேம் நினைக்கிறேன் இவங்க 2 பேரும் ஆடுறது. 2 லாலிகாவில் இல்லை 6வது கேமு. 2 லாலிகாவில், 2 கோப்பா டெல் ரேல, 2 சாம்பியன்ஸ் லீகில். கோப்பா டெல் ரேல பார்த்தீங்கன்னாலுமே 4-0 லீட் எடுத்திருப்பானுங்க அத்லெட்டிகோ மேட்ரிடு. செகண்ட் லெக்கில் 3-0ன்னு வந்துருவானுங்க பார்சிலோனா. வந்துட்டு ரொம்ப ரொம்ப நியராக வந்துட்டு தான் தோற்று போவானுங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து செம்ம அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. இல்லாட்டா நம்ம அட்டாக் தான் ஒன்லி வேங்கிற மாதிரி ஃப்ளிக்கு போயிட்டான். ஆமா, அவன் அப்ரோச்சே அதானே. இப்போ அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் அவன் அப்ரோச். அவன் வந்து இந்த டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்து பாக்குறதே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் லெக்லயும் 2 கோல்ஸ் விட்டாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன அட்டாக் வந்து லமின் யமால் வந்து கொஞ்சம் முடிவோட தான் இருந்தான். இந்த மேட்ச் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் பயங்கரமா இருந்தான். அவன் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸ்டார்டிங் அவங்க அந்த பிரஸ்னாலேயே அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணாங்க. ரெகுலட்டா அவங்க பார்சலோனா ஃபார்மர் பிளேயர். அவன் மிஸ்டேக்ல வந்து ஒரு கோல் போட்டாங்க. திருப்பி நல்ல பயங்கரமா அட்டாக் பண்ணி ஃபெரான் டாரஸ் கோல் 2-3 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கர அட்டாக் பண்ணாங்க. ஆனா யா எப்போவுமே 4-3-3 ஃபார்மேஷனில் தான் போவாங்க பார்சிலோனா. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டபுள் பை விட்டு வச்சு விளாண்டாங்க. கேவி அண்ட் பெட்ரி வச்சுட்டு சிஏஎம் வச்சுட்டு விளாண்டாங்க. ஒரு சிஏஎம் வச்சுட்டு விளாண்டானுங்க. அதுவே வந்து நல்ல அட்டாக்கிங்க்கு நான் அட்டாக் தாண்டா பண்ண போகிறோம் ரைட் ஃப்ரம் த வேர்ல்ட் கோ மாதிரியே இருந்துச்சு இது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யமால்டேருந்து வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கேம் பார்த்தோம். நடுவில் அவன் ஃபார்ம் அவுட் ஆகிட்டா மாதிரியே தோணுச்சு. ஆமாம், எனது இது அத்லெட் கீப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க டைக்குள்ள வச்சான். அவன் 2-3 குரூசியல் சேவ் பண்ணான். அவன் பண்ணலைன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்சலோனா முடிச்சிருப்பாங்க மேட்சை. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த கவுண்டர்ல ஆம்பர் ப்ளோ மாதிரி நம்ம லுக்மேன் வந்து அது வந்து பயங்கரமான சைனிங். லுக்மேன் வந்து அத்லெட்டிக்கோக்கு செம்ம சைனிங். யா இவங்க இன்னும் திருந்தவே இல்லை பார்சலோனா. அதே மாதிரி திருப்பி ஹைலைன்லேயே தான் வந்து கோல் லீக் பண்ணானுங்க. அது வந்து அழகாக ஒன் டச் ஃபுட்பால் மாதிரி ஒரு கோல் போட்டானுங்க அத்லெட்டிகோ மேட்ரிட் ஆன் த ரன் கவுண்டரில். ஆமா ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? இப்போ பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் மேட்ச் பார்த்துருந்தேன். லைக் 2 கோல் அடிச்சிட்டாங்க பார்சலோனா. எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஐயோ பார்சலோனா வந்துடும் உங்களுக்கு அந்த கண்டிப்பா வெளில போயிடுவோம். வந்தா என்ன இப்படி ஆடுறானுங்க, பேயாட்டம் ஆடுறானுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு பார்சலோனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஹைலைன் உங்க அட்டாக்கர்ஸ் கொஞ்சம் யூஸ் ஆயிருக்கு. ஆமா, லைக் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் மோஸ்ட் லைக் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்க அட்டாக்கிங் யாமால் வந்து சீரியஸ்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்ட் தான் சொல்லணும். லைக் அது ரெண்டாவது அசிஸ்ட், அந்த அசிஸ்ட் வேர்ல்ட் கிளாஸ் அசிஸ்ட் ப்ரோ. யா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா கேம் விளாண்டான். அதே மாதிரி ஹைலைனில் திருப்பி வந்து லீக் பண்ணான் கோல். அந்த ரெட் கார்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க? தப்பான டைமில் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டான். அப்போ தான் வந்து கேம் வந்து அட்டாக் எடுத்துகிட்டு ஒரு கோல் அடித்தா வின்னுங்கிற இதில் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டான். ஆமாம், லைக் அவங்க ஹைலைன் ஆனாலே இந்த ரிஸ்க் தான். லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல குபாசி அவுட்டு, இந்த மேட்ச்ல மார்டினஸ் காசியா வந்து ரெட் கார்டு. ஆனா அது வந்து 80th மினிட் கிட்ட தான வந்துச்சு. அது வர ஒரு கோல் போட்டிருந்தா. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து அத்லெட்டிகோ கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அந்த 1 கோல் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்சலோனா தான். அந்த டேனியல் மூலம் ஒரு சான்ஸ் வரும் 1-on-1. அதுவும் யமால் தான் பாஸ் நினைக்கிறேன். அந்த கீப்பர் முசோவா அவன் வந்து பயங்கரமா சேவ் பண்ணான். அவன் ஜானோ பிளாக் எல்லாமே ஆடுறாங்க. அதே பெரிய விஷயம். அவன் வந்து இந்த மிசோ கீப்பர் அந்த சூப்பரா ஆடுறான். அவங்க பேக்கப் கீப்பர். அவங்க வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி அத்லெட்டிகோ வந்து அந்த கவுண்டர்ல வந்து அடுத்த செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா இறங்கி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சோல் லோத் வந்ததுக்கு அப்புறம் அவன் தான் அந்த ரெட் கார்டு 1-on-1 போயிடுவான். அது ரெட் கார்டு ஆயிடும். ஸோ வந்து அல்வாரஸ், கிரீஸ்மேன் அவங்கலாம் வந்து கொஞ்சம் கவுண்டர்ல நல்லா இருந்தாங்க. அதான் இது வந்து சான்ஸ் இருந்துச்சு பார்சலோனாக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் அந்த கேப்டலைஸ் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோல் போட்டுறான்னு நினைக்கிறேன். ஆஃப் சைடு கோல் ஆக்சுவலா 3-0ன்னு. ஆமா, இன்னும் ஒரு கோல் போட்டிருந்தா பார்சலோனா போயிருப்பாங்க. அந்த கரெக்டா அந்த கவுண்டர்ல அந்த ஒரு கோல் விட்டதுனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. யா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கவுண்டருக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. லுக்மேன்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பேஸ். லுக்மேன்ட்டெல்லாம் நல்ல சைனிங், சூப்பர் சைனிங் ப்ரோ லுக்மேன்லாம்.
ஆமா ஜனவரில பண்ணாங்க. செம்ம சைனிங். நான் வந்து சொல்றேன் இந்த ஆர்சனல் சைன் பண்ணலாம் அவனை அப்படின்னா லைக் ஒரு டெம்பரரியா எப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் ட்ராசர்ட் அண்ட் மார்டினெல்லி வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இருந்தே they could have signed him. ரொம்ப சீப் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட இல்லை. யா சைன் நல்ல பண்ணியிருந்தா எங்கள் அட்டாக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் ரொம்ப நல்லா. ஸோ யா அவன் வந்து ஆமா பாத்தீங்களா, ஆனா அது வந்து உங்க ஆளுங்க தான் அட்டாக்கி கவுண்டர் ஆடணும்ல. பாலை வச்சு இது பண்ணிருந்தா லுக்மான் வந்து அவனுக்கு பால் வராது, அவன் தனியா தான் நிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு, அது லலிகா பங்காளிஸ் 2 பேருமே ராபரிங்கிறாங்களே, அது என்ன விஷயம்? ரெஃபரி ராபரி பண்ணிட்டாங்க அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்களே. இந்த கேம் வந்தாலே சரி வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து ரெஃப்ரி மேலே இப்போ இது போடாம விடவே மாட்டானுங்க. அந்த லெவலுக்கு எந்த ஃபவுலுமே கொடுக்காம விளையாடிட்டு இருந்தான் போல ரெஃப்ரி. நான் ஃபுல் மேட்ச் பார்க்கல, நானும் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபேன்ஸ் ரெஃப்ரி மேலே. அதான் இப்போ அவங்களுக்கு சாதகமா போயிருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ இதே தான் ரியல் மேட்ரிடும் 2 பேருமே சொல்ல 2 ரெட் கார்டு 2 பக்கம் வாங்கினால ராபரின்ட்டானுங்க. இதே வந்து அவங்களுக்கு சாதகமா இருந்தா பண்ண மாட்டாங்க. யா 1-2ன்னு வந்து பார்சலோனா வின்னு, பட் டை வந்து லூஸ் ஆகியிருக்கானுங்க. அத்லெட்டிக் மேட்ரிட் கிளியர்லி செமிஸ் டேட்டு ஆர்சனலோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே இந்த சைடு வந்துட்டானா லிவர்பூல் vs பிஎஸ்ஜி. சூப்பராக ஆடினானுங்க பிஎஸ்ஜி, சாமி லிவர்பூல் நல்லா ஆடினாங்க, சூப்பராக ஸ்டார்ட் பண்ணானுங்க. ரொம்ப ரொம்ப அன்லக்கி. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கோல்லாம் இப்போ வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் மேட்ச். அவன் மார்க்கனஸ் வந்து படுத்து பிளாக் பண்ணானே, பயங்கரமான பிளாக். வேண்டைக்கு வந்து போயிடுவான் ஒன்னு ஓப்பன் கோல் போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு டைக்கு திருப்பி வந்திருப்பாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்தாங்க லூப்பூல், ஹோம் மேட்ச் வேற. ஆனா என்ன இது மாதிரி அவங்க பிஎஸ்ஜிட்ட அட்டாக்கர்ஸ் வந்து பயங்கர கிளினிக்கலா இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க ஒரு கோல் போட்டிருந்தாலும் அவங்க போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்ஜி தான் மேக்ஸிமம் போயிருப்பாங்க, இவங்களால கம்பேக் வாய்ப்பே இல்லை. லிவர்பூல் கம்பேக் ஒண்ணுன்னா அந்த பழைய லிவர்பூல் அந்த பார்சலோனா கூட கம்பேக் வருவாங்கல்ல, மேனே, ஃபிர்மினோ, வைனால்டம், சலா, அந்த பீக்ல உள்ள லிவர்பூல்னா எனக்கு கம்பேக் வந்து சான்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து இந்த லிவர்பூல் வந்து எக்கிட்டிக்கேவும் இன்ஜூர்ல போயிட்டான் ஸ்டார்டிங். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்லாட் ஒரு தப்பு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லெக்லயே சலா ஆடிக்கணும், ஏன்னா சலா நல்லா இருந்தான் ஆக்சுவலா. அவனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிக் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெக்ல அவன் ஆடி இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோலா போட்டுருக்கலாம். அவன் தப்பு பண்ணிட்டான். இந்த மாதிரி சூப்பரா ஆடினான் ஆக்சுவலா. சப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சாலாவை. இந்த மேட்ச்லயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணாம அவன் இவன் போன இன்ஜுரியில போனதுனால தான் வந்தான் உள்ள. நல்லா இருந்தான், சூப்பரா வந்தா நல்லா இருந்தான். யா கோல் வர போட்டான். யா அகெயின் பிஎஸ்டி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. அதாவது பிஎஸ்டி வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் கோல் எதிர்பார்க்கலாம் அவன்கிட்டேருந்து. யா அந்த மாதிரி தான் வந்து குவாரட்செலியாவும் ஃபார்மில் இருக்கான், டெம்பலேவும் ஃபார்மில் இருக்கா. டெம்பலேலாம் போல. டெம்பலே இந்த டைலையே எனக்கு 2 லெக்கும் சேர்த்து ஒரு 5-6 கோல் அடிச்சிருக்கணும். அத்தனை இது மிஸ் பண்ணா. ஆனா இந்த மேட்ச்ல சரி 2 கோலை போட்டான். ஃபர்ஸ்ட் கோல் தான் செம்ம கோல், வெளியே இருந்து சொல்லிட்டான். யா பிஜி ப்ரோ உங்க தாட்ஸ்? ஆமா, பிஎஸ்ஜி லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னாலே எக்ஸில நாங்க அடிச்சோம், பட் அவன் வந்து ரொம்ப கிளினிக்கலா இருந்தனால தான் எங்களை அடிச்சாங்க. இந்த வாட்டியும் இப்படிதான், லைக் ரொம்ப கிளினிக்கலா இருக்காங்க அவன் ஸ்ட்ரைக்கர்ஸ் அட்டாக்கர்ஸ் எல்லாம். ஒரு ஹாஃப் சான்ஸ் கொடுத்தாலும் அடிச்சிடுறானுங்க டக்குன்னு. பட் லிவர்பூல் கூட கொஞ்சம் சான்சஸ் மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பிஎஸ்ஜி. பட் அந்த 100% கோல் அடிக்க முடியும்னு கிளியர் கட் சான்ஸா இல்லாம லைக் கொஞ்சம் ஹாஃப் சான்ஸா இருக்கும், அதை அடிச்சிருவானுங்க ஈஸியா. ஸோ என்ட்ரிக்கே வந்து லைக் can he do the unthinkable? Can he go to back 2 years Champions League? Let's see what happens. யா நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு அதுக்கு. இருக்கு. நான் அது இவங்க அதான் ரியல் மேட்ரிடோட கம்பேர் பண்ணப்பல அவங்க வந்து 3 பீட் அடிச்சாங்களே, அதே சான்ஸ் இவங்களுக்கு இருக்கு. ஆனா என்ன கரெக்டா அந்த டை, ஏன்னா ஃபைனல் வர டை செமிஃபைனல்ல வந்திருக்கு கரெக்டா. பிஎஸ்ஜி vs பேயர்ன் பயங்கரமான டை. யா அப்படியே இருக்கிறாரு, நாங்க அர்சனல் ஃபைனல் போய் ஜெயிக்க போறோம், நீங்க என்ன எப்படி வச்சிட்டீங்க? அவர் சைலண்டா அப்படியே நல்லா அடிச்சுக்கிட்டு வரட்டும், பேயர்னும் பிஎஸ்ஜியும் அடிச்சு மாந்துக்கிட்டு வரட்டும். ரெட் கார்டு 2 yellow கார்டு சஸ்பென்ஷனோட. யா அடுத்த கேமுக்குள்ள போயிடலாம். ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சலோனா. இதுதான் வந்து மேட்ச் ஆஃப் த ரியல் மேட்ரிட் வர்சஸ் பேயர்ன் சாரி ரியல் மேட்ரிட் வர்சஸ் பேயர்ன். இதுதான் மேட்ச் ஆஃப் த என்டையர் லெக்னே சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எண்ட் டு எண்டாக சூப்பராக போச்சு. இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் நம்ம போன வீடியோவில் நானும் பிஜி எங்கிட்டும் பேசினோம். நம்ம அது வந்து மேனுவல் நோவர்டேந்து வந்து வேர்ல்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கண்ணு பட்டுச்சா என்னன்னு தெரியல, மினிட்லேயே வந்து அப்படி ஒரு எரர்.
ஆமா அது பயங்கரமான எரர். நியூயார்க்ல இருந்து அது மாதிரி எதிர்பார்க்கல. ஆனா ஃபர்ஸ்ட் மினிட்ல அப்படி எரர் பண்ணியும் அந்த அவங்களுக்கு அந்த கம்பேக் அந்த அந்த மென்டாலிட்டி இருக்கு. அதனால இதே மத்த டீம்னா கொஞ்சம் கிரம்பிள் ஆயிருப்பாங்க. சரி என்னடா எரர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கோல் விட்டுருப்பாங்க. ஆனா இவனுங்க வந்து டேய் நாங்க பாத்துக்கிறோம், இங்க ஹோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் பண்ணாங்க. ஆமா ஏன்னா அவங்க பேன் டீம்லேருந்தே ஒரு 3-4 கோல் கண்டிப்பா வந்துரும், எல்லா மேட்சுமே வந்துரும். ஆமா யா அவ்வளோ அட்டாக்கர்ஸ் வச்சிருக்கானுங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து மிஸ்டேக் பண்ணாலுமே வந்து குல்லரோட ஃபினிஷ் வந்து செம ஃபினிஷ் ப்ரோ, சரியான கர்லரு. ஒன் டைம் ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் டச்லயே அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டான். அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு டச் எடுத்திருந்தானா டிஃபெண்டர் இல்லாட்டி நியூயர் வந்து ஏதாவது பிளாக் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து வந்ததுலயே அப்படி டக்குன்னு ஃபினிஷ் பண்ணா பயங்கரமான win. அது லெஃப்ட் ஃபுட்ல கரெக்டா வந்துச்சான். யா யா அந்த கோலுக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம 5 நிமிஷத்துலேயே வந்து ஹெட்டர் ஒன்று கோல் போடுவான். இவன் நினைக்கிறேன் பாவ்லோவிக்னு Pavlovic. நினைக்கிறேன் நினைக்கிறேன். யா அதுக்கப்புறம் வந்து திருப்பி இவங்க ஒரு கோல் போடுவாங்க, குல்லர் திருப்பி ஒரு கோல் போடுவான். ஸோ அந்த மேட்ச் செம Mueller free kick எண்ட் போகும். நல்லா இருக்கும். யா ம். பட் செம அது எண்ட் போகும். அதுவும் நியூ இயர் சேவ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அந்த ஃப்ரீ கிக் ஏதோ ம். கேஷ் பண்றேன்னு ஏதோ பண்ணுவான் ஆமா நினைக்கிறேன். ஆமா அவனே உள்ள போவான். Okay. நெட்டுக்குள்ள போயிட்டு உள்ள போவான். ஒழுங்கா பஞ்ச் பண்ணியிருந்தா வெளில போயிருக்கும் நினைக்கிறேன். யா நியூயர் வந்து இந்த சிஎல் மட்டும்தான் ஆடுறான்ல, இது அவன் வந்து ரிட்டையர் ஆக ஸ்டேஜில் இருக்கான்னு தெரியும். ஆனால் வந்து உள்ள பண்டஸ்லிகா மேட்சஸில் ஆடினானா என்ன, இல்லை வேற ஒரு கீப்பர் வச்சு தான் ஆடினாங்களா? பேக்கப் கீப்பர் ஒருத்தன் வச்சிருக்காங்க. அவன் வந்து ஆடுறான், ரொட்டேஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மேக்ஸிமம் நியூ தான் ஆடுறான். ஆனா இன்னொரு கீப்பர் வச்சிருக்காங்க, அவனும் ஆடுறான். ஓகே ஏன்னா 40 வயசாச்சு எனக்கு தெரிஞ்சு. பஃபூன் தான் முன்னாடி ஒரு 40-42 வயசு வரைக்கும் விளாண்டான் பிஎஸ்சிக்கெல்லாம். அவனுக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷமாக விளாட்ற கீப்பர் இவன் தான் இருப்பான். அண்ணியா நல்லா பண்ணுறான். ஆனாலும் கேன் வந்து அவன் மோட்டிவில் கரெக்டாக இருக்கான். நான் இங்கே கப் அடிக்க தான்டா வந்தேன், நான் கப்பு அடிச்சே தான் தீருவேன் அங்கே, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா கேன் வந்து நம்ம ஆளே தெரியும், அது வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக்கரு. அவன் வந்து இத்தனை வருஷம் ஸ்பர்ஸ்ல இருந்து அவன் கேரியர் வேஸ்ட் பண்ணது கொஞ்சம் பெரிய மிஸ்டேக். ஸோ வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சு கரெக்டா பேயன் போனான். பேயன் போயிட்டு ஆக்சுவலா பிரீமியர் லீக்லயே ஸ்டே ஆயிருக்கலாம். சிட்டிக்கு வந்து அந்த ஒரு இன்னும் வந்து போறதா இருந்துச்சு ரொம்ப. ஆனா வந்து அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வந்து சரி இதுக்கப்புறம் ஒரு பெரிய டீம் தான் போகணும்னு சொல்லி பேயன் வந்தான். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி கப் அடிக்கணும்னு அந்த மோட்டிவ் தெரியுது. இப்போ வந்து லாஸ்ட் சீசனே வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. யூசிஎல்ல வந்து பிஎஸ்ஜியோட தான் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். பிஎஸ்ஜி ரியல் மேட்ரிட் தான் தெரியல. இப்போ லாஸ்ட் சீசன் இந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டா தான் இருக்காங்க. பண்டஸ்லிகா ஆல்ரெடி முடிஞ்சு, சரி அங்க டைட்டில் ஓவர் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லா யூசிஎல் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இந்த வாட்டி அவனுக்கு சான்ஸ் இருக்கு. யூசிஎல் வின் பண்ணிட்டானா பலண்டியார் வந்து கண்டிப்பா கேன் தான் வாங்குவாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு. உப்பமே கனட்டேந்து சரியான பாஸ் அந்த கோலு, சரியான கோல் அந்த பாஸு. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ரியல் மேட்ரிட் கம்பேக் வருவானுங்க, ரெண்டு கோல் போடுவானுங்க. அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் தான் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு கேமு. உங்கள் தாட்ஸ் ப்ரோ பிஜி? ஆமாம், லைக் அங்கே லைக் ஸ்கோர் 2-2 2-3 எடுக்கும்னு நினைக்கிறேன். 2-2 எடுக்கும்போது எம்பாப்பேக்கு ஒரு சான்ஸ் வரும். ட்ரெண்ட் அலெக்சாண்டர் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து 3 கோல் போட்டுருவானுங்க ரியல் 3 கோல் மேட்ரிட். போட்டுருவாங்க. ஆமாம், லைக் 2-3ல வந்து இன்னொரு சான்ஸ் வரும் எம்பாப்பேக்கு. லைக் செகண்ட் ஹாஃபா ஃபர்ஸ்ட் ஹாஃபான்னு தெரியல, செகண்ட் ஹாஃப் தான் நினைக்கிறேன். ட்ரெண்ட் வந்து ஒரு செம பால் போடுவான் கிராஸ், பயங்கரமா இருக்கும். லைக் அதை ஃபினிஷ் பண்ணியிருந்தா எம்பாப்பே லைக் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் டை. பட் வந்து நியூ இயர் சேவ் பண்ணிடுவோம். அது அவங்க அங்கேருந்து அப்படியே கேமே சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். யா எனக்கு அவன் பேர் வந்து வாயிலே வராது எப்பவுமே, ரியல் மேட்ரிடோட கோச் பேர். ஆனால் வந்து இவன் இருந்தப்ப அவன் வந்து ஒரு 20 மேட்ச் 25 மேட்ச்சில் ஒரு 10 மேட்ச் 12 மேட்ச் தோத்துருப்பான் போல. ஆனால் எந்த ப்ரெஷருமே வெளியே வர மாட்டேங்குது, அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவன் இருந்தப்ப, அலான்சோ இருந்தப்ப அவன் வந்து கிளியராக ஒரு 5-6 மேட்ச் 7-8 மேட்ச் தான் தோத்துருப்பான் 25-30 கேமில். ஆனால் அவ்வளோ பேசினானுங்க இவன் என்ன, இவனுமே அந்த செல்சி போர்டு மாதிரி இவனுமே வந்து அந்த எஸ் மேனை தான் எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல எனக்கு. ஆமா கிட்டத்தட்ட அவங்க நம்ம எஸ் மேன்னா அப்படி என்ன சொல்றான்னா இந்த மாதிரி பிளேயர் பவர் அங்க வந்து எப்பவுமே அதிகம் ரியல் மேட்ரிட்ல. ஜாபி அலோன்சோ வந்து கொஞ்சம் அவன் வந்து அவனோட கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கும். அதனால வந்து பிளேயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் சில பேர் மெயினா அந்த எம்பப்பே தான் அவன் டிக்டேட்டர் சொல்லி இப்போ மீன் போயிட்டு இருக்கு. சோ அவனை பகுத்துக்கிட்டா நீங்க வந்து காலிடா அத மாதிரி போயிட்டு இருக்கு. சோ வந்து இவனை எம்பாப்பேவோட வினிஷியஸ் ஜூனியர் பவர் அதிகம் அங்க.
இல்ல வினிசியஸ் இப்போ வந்து எம்பப்பே தான் எனக்கு தெரிஞ்சு பவர் அதிகம். ஏன்னா வினிசியஸ் போற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க, சவுதிக்கு செல் பண்ற மாதிரி. அதான் வந்து இப்ப எம்பப்பே மேல கை வச்சுட்டா உனக்கு காலிடா ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப ஏர்போலா வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறான். ஸோ வந்து இவனுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. ஆக்சுவலா இவனை சம்மல ரீப்ளேஸும் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன், இன்டரிம் தானே. ஸோ வந்து இவன் மேல கை வச்சும் உங்களுக்கு வேஸ்ட் தான். திருப்பி இன்னொரு மேனேஜர் சேஞ்ச் பண்ணி வேஸ்ட் தான். ஸோ சம்மர்ல வந்து எப்படியும் வேற பெரிய மேனேஜர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதனால இவனுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா கிளியராக ஒரு காலத்தில் ஜெயன்ஸ்னு இருந்த பார்சலோனாவும் சரி, ரியல் மேட்ரிடும் சரி, இப்போ ரியல் மேட்ரிடுமே 2 வருஷம் ஆச்சு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு. யா ப்ரோ டிராபிலர்ஸ் சாம்பியன்ஸ் லீக் கூட. யா அண்ட் பார்சலோனாவுமே வந்து எப்போ பார்த்தது சாம்பியன்ஸ் லீக் அடிச்சது. ஸோ அந்த ஒரு 2 டீமுமே செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறானுங்க சாம்பியன்ஸ் லீக். இப்போ சொல்கிறேன் நான் பார்சலோனா 12 இயர்ஸ் ஆச்சுனாங்க, 2015ல ஜெயிச்சாங்க கடைசி. யா ஸோ வீடியோட எண்ட் ஸ்டேஜ் குயிக்காக உங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுங்க. நீங்கள் யார் வந்து ஃபைனல்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ட் யார் கப் அடிப்பாங்கன்னு ஜெயிக்கிறீங்க? ப்ரோ அது முன்னாடி இந்த ஒலிசே பயங்கரமா இருந்தான் அந்த மேட்ச், செம்ம. அந்த கோலும் பயங்கரமான கோலு. அதான் அவங்க அந்த அட்டாக்கே பயங்கரமா இருக்கு. எவனா ஒருத்தர் வந்து மாத்தி கோல் போட்டாங்க. 3 பேருமே போட்டாங்க, டியாஸும் போட்டான், ஒலிசையும் போட்டான். டியாஸ் எல்லாம் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்கான் ப்ரோ. அதாவது லிவர்பூலே நல்லா விளையாடிட்டு இருந்தான் அவன். ஆனா அதோட இங்க டபுள் மடங்கு எஃபோர்ட் போடுறான். ஆமா அது தெரியுது, அது பார்த்தாலே. இங்க பயங்கரமா ஸ்பேஸ் கிடைக்குது ப்ரோ, பாலை ட்ரிபிள் பண்ணி ஆகட்டும், நிறைய ஏகப்பட்ட ஸ்பேஸ் கிடைக்குது. ஆமா ஆமா அதான் பயங்கரமா இருக்கும் பிஎஸ்சி வெர்சஸ் பேயர்ன். அதுவும் 2 லெக் வேற. ஒரு லெக்னா கூட சரி இது பண்ணலாம். 2 லெக்னா எவன் ஆக்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கானோ, நல்ல சூப்பரா ஆடுறானோ 2 மேட்சுமே அவன் தான் போக முடியும் ஃபைனல். யா நான் ஆக்சுவலாக இங்கே ஒரு ப்ரெடிக்ஷன் லீக் ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்கேன் இங்கே. நான் அது ஒரு பாயிண்ட் பேஸ்டு லீகு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அது வந்து எல்லாவோட அந்த மெயின் காம்படிஷன்லையுமே வின்னர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. எனக்கு வந்து பிஎஸ்ஜியா இல்லை பேயானா, இது 2 தான் எனக்கு அடிக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு பிஎஸ்ஜிக்கு நான் ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்குது. 2 லெக்கையுமே நான் இது பண்ணியிருக்கேன். ஒரு இதில் பேயனு, ஒரு இதில் பிஎஸ்ஜி போட்டு டெரைவ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஜோக் அப்படின்னா, ஜோக்குன்னு சொல்ல மாட்டேன், இதில் என்ன காமெடி அப்படின்னா 2க்குமே நான் வந்து ஆர்சனல் தான் இபிஎல் ஜெயிப்பாங்கன்னு நான் போட்டிருக்கேன். இது எப்போ போட்டது? இப்போ போட்டதா இல்ல முன்னாடி போட்டதா? இது இன்னைக்கோ நேத்திக்கோ போட்டேன் நான். ஆக்சுவலா என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்சனல் வந்து இப்போ வந்து ரொம்ப பேட் பிளேஸ்ல இருக்கும். பட் இந்த வீக்கெண்ட் தப்பி தவறி ஜெயிச்சிட்டோம்னா மொமெண்டமே அப்படியே ஸ்விங் ஆயிட்டு லைக் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போய் அங்க பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் தான் லைக் பிகெஸ்ட் மேட்ச் ஆஃப் ஆர்சனல் சீசன். இங்க தோத்துட்டோம்னா அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அத்லட்டிக் கூட வெளில வந்துருவானுங்க, அவ்வளோதான், இபிஎல் டைட்டில் முடிஞ்சிடும். லைக் ஸோ இந்த வீக்கெண்ட் பிவட்டல் வீக்கெண்ட் ஃபார் ஆர்சனல். யா குயிக்காக உங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுங்க ப்ரோ. அஷத், யார் ஃபைனல்ஸ் எதிர்பார்க்குறீங்க? யார் கப்பு ஜெயிக்க அதிக வாய்ப்பு? ஓகே, ஃபைனல்ஸ் வந்து இப்போ ஆர்சனல் அத்லெட்டிக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எனது 2 செமிஸும் வந்து கொஞ்சம் டஃப் தான் ப்ரெடிக்ட் பண்றது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆர்சனல் அத்லெட்டிக்கோல ஆர்சனல் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பிஎஸ்சி பேயன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பேயன் வின் பண்ணுவேன்னு தோணுது. ஸோ வந்து ஆர்சனல் பேயன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பேயன் தான். உங்க ப்ரோ நீங்க? நான் வந்து ஆர்சனல் அத்லட்டிகோ வந்து ஆர்சனல், பிஎஸ்ஜி ஃபைனல்ல பேயன் நினைக்கிறேன். அப்புறம் பேயன் ஆர்சனல் ஃபைனல்ல செல்சி அடிச்சாங்களே 1-0 ஸ்கேம் பண்ணி, அந்த மாதிரி நான் அடிச்சிருவேன். இறக்குங்கடா 1 கோல் போடுறா அப்படின்னு. எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிப்பீங்களா சாம்பியன்ஸ் லீக்? லைக் டிராக்பா அடிப்பானா இல்ல பெனால்டிஸ் போகுமோ? அது பெனால்டி ப்ரோ. செகண்ட் தான் ஆவர்ட்ஸ். உங்கள்ட்ட தான் இருக்கானே சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் பிளேயரே இருக்கான். அவனை வச்சு எப்படியா வின் பண்ணிக்கலாம். என் மனசுக்குமே வந்து பேயன் தான் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு பேயன் வந்து செல்சிக்கு அப்புறம் பேயன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். ஆனால் சாம்பியன்ஸ் லீக் கடைசியாக வந்து அடித்து ரொம்ப நாள் ஆச்சு அவனுமே, அந்த சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு. ஸோ அவன் தான் எனக்கு அடிக்கணும்னு ஆசை. ஆனால் பிஎஸ்ஜி வில் வின் இட் ப்ரோ. ஹையர் ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது, அந்த நேக் இருக்குது அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து அத்லட்டிகோ மேட்ரிட் போயிடுவான்னு எனக்கு தோணுது. என்னமோ நான் வந்து வன்மத்தில் பேசலை எப்பவுமே அந்த வன்மம் அப்படியே இல்ல. இபிஎல் வந்து ஆர்சனல் ஜெயிக்கட்டும். இபிஎல் ஆஸ்திரேலியா சொல்லமா தெரியும். அந்த அவனுங்களுக்கு எப்படியா அந்த ஜிங்க்ஸ் பண்ணணும்னு ஒரு எனக்கு 1 கொடுத்தா போதும், 2 எல்லாம் அவசியம் இல்லை, ஏதாச்சும் 1 கொடுங்க போதும். யா அத்லட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் பிஎஸ்சி தான் வருவானுங்க. அண்ட் பிஎஸ்சி வில் வின் இட்னு எனக்கு தோணுது. இதுதான் எங்கள் ப்ரெடிக்ஷன். மக்களே, வீடியோட எண்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. வழக்கம் போல் உங்கள் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. வில் பி பேக் வித் அனதர் வீடியோ ஃபார் இபிஎல்.
பாய். பாய், தேங்க்யூ.